பவி இன்டகிரேட் ஃபார்ம் கணிவர் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது சோஜித் கெடா குட்டிங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற கெடா குட்டி வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இது வந்து 6 மாதத்துக்கு இருக்குங்க. நல்லா லென்த்து, ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. காது கொஞ்சம் லென்த் அதிகமாகவே இருக்குங்க. மொட்டையில் இருக்குது. ப்ரீடிங்க்கு வந்து சூப்பரான கடாய்ங்க. இது வந்து இப்போ நம்ம ஃபார்முக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த கடாயை பற்றி சொல்லணுன்னா இதோட இன்னொரு கடா சேர்த்து எடுத்திருந்தாங்க. 2 கடாயில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கடா வந்து எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இதுக்கு நான் ஒரு வாரம் வச்சிருந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு வாரமாக நம்ம ஃபார்மில் இருக்குது. இது கூட சேர்ந்த ஒரு மேல்கிட்ட கொடுத்துட்டேங்க. இது வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கா தலை சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது அது தானாகவே நின்றுச்சு. இப்போ அதுக்கு நான் கூப்பிட்டு கேட்கங்காட்டி இது கவர் போட்டதுனால ஒரு நாள் சுற்றி இருக்கலாம் அப்படிங்கிறப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2, 3 நாட்களாக வந்து தலை சுற்றலிங்க. சரி, அதனால தான் சரி இப்போ நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் போடலாம் அப்படின்ட்டு இப்போ அப்டேட் பண்ணேங்க. கெடாயை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் வைஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல கழுத்து நீளம், நல்ல லென்த்து, நல்ல பாடி டபுள் போனில் இருக்குங்க. தரமான கடாய்ங்க. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்ச் ஃபேஸுங்க. நல்ல ரோமன் ஃபேஸில் வந்திருக்கு. இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குங்க. இது தீவனம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடுதுங்க. நாம் சாப்பிட்ற அனைத்துமே நல்லா சாப்பிடுது. பார்த்தீங்கன்னா நாம்பளுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டிலிருந்து எல்லாமே வந்து நம்மகிட்ட பிடிங்கி சாப்பிட்ருதுங்க. கொய்யாப்பழம் நல்லா சாப்பிடுது. அது மாதிரி இதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எந்த விதமான குறை இல்லைங்க. தீனி நல்லா எடுத்துக்குது. நிறைய நண்பர்களோட பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஃபார்முக்கு வந்ததையுமே அது தீனி எடுத்துக்கலிங்கிறாப்புல சொல்கிறீங்க. எந்த குட்டியில் இருந்தாலுங்க ஃபஸ்ட் எடுத்து தீனி எடுத்துக்கிறதுக்கு புது இடத்துல வந்து 2 நாள் 3 நாள் லேட் ஆகும். அது தவிர நான் அந்த ஃபார்மில் வந்து என்னென்ன ஃபீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கம் பண்ண முடியுங்க. ஏன்னா நாம் ஃபுல்லாக பசுந்தீவனம் கொடுத்துருப்போம். அது புதுசாக இன்னொரு பக்கம் போகிறாக்க ஃபுல்லாக வரத்தீவனம் சாப்பிடும். அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்ன பின்ன ஆகுங்க. அப்படி கீதை தீனி எடுக்கிற கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மெடிசன் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. மெடிசன் கொடுக்குறப்ப தீனி நல்லா எடுத்துக்கும். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தலச்சேரி ஆடு பண்ணைகளுக்கும் சரி அல்லது சோஜித் ஆடுகளுக்கும் சரி இது மாதிரி கடாய் போடுறப்போ குட்டி நல்லா லென்த்தாகவும் ஹைட்டாகவும் நல்லா கிடைக்குங்க. இதில் வந்து வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லா தெளிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆக்டிவ் நல்லா இருக்குது. ப்ரீடிங்க்கு வந்து நல்லா யூஸ் பண்ணலாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் கமெண்ட் அதிகமாக பண்ணுறது இல்லைங்க. யூடியூப்பில் வர கமெண்ட்டுக்குமே வந்து நாங்கள் ரிப்ளை பெருசாக பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ரிப்ளைக்கும் வந்து அடுத்த கமெண்ட் அதிகமாக தான் வந்துட்டுருக்கோம். அதனால் அந்த ஆர்கியூமெண்ட் தேவையில்லைங்கிறக்காக நாங்கள் யூடியூப்பில் அதிகமாக ரிப்ளை பண்ணுறது இல்லைங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி வேணும் புக் பண்ணிக்கலாங்க. அதில் ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா வந்து ஆடியோ கால் பண்ணுறீங்க. எங்கள் ஏரியா வந்து ரொம்ப இன்டீரியருங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லேஜுங்கிறதுனால கவரேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் கால் வந்து அதிகமாக எடுக்காதுங்க. வேணுன்னா நார்மல் காலில் பண்ணலாங்க. நாங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கொடுக்குறதா இருந்தாலும் சரிங்க, நம்ம கொடுத்த பொருளே இருந்தாலும் நாங்கள் ரிட்டன் எடுக்கிறப்போ வந்து நாங்கள் கொடுத்த குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் எடுப்பேங்க. குவாலிட்டி கம்மியாக இருக்கிறப்ப நாங்கள் எடுக்க மாட்டோங்க. ஏன்னா நம்மகிட்டயே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 20, 25 நாளுக்கு அப்புறம் வந்து ஆனால் நீங்கள் கொடுத்த குட்டி எடுத்துக்கங்க எங்களால் பார்க்க முடியலன்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி எடுப்போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இருந்து கொடுக்குறப்போ நல்லா இருக்குங்க. அதே தரத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதே தரத்தில் அதே ப்ரைஸ்க்கு எடுக்கலாம். குவாலிட்டி கம்மிங்கிறப்போ நம்ம அதை எடுக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம ரிட்டன் சேல்ஸ் பண்ணுறப்போ வந்து அது கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ நம்ம மேல் பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்ட்டு. கொய்யாப்பழம் தான் கொடுத்தங்க, நல்லா சாப்பிடுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இளஞ்சனையை வந்து யாரும் கேரண்டி சொல்லி கொடுக்க முடியாதுங்க. 2 மாதம் 3 மாதம் 3.5 மாதம் அப்படிங்கிறப்போ வந்து வயிறு விட்டால் மட்டும்தான் நம்ம அதை செனை கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அது இல்லாத சும்மா நம்ம பால் வற்றினதை வச்சு நம்ம எப்பயுமே செனை கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. கன்ஃபார்மாக செக் பண்ணி எடுக்கணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிறாப்புல தான் எடுத்துக்கலாங்க. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து 2 மாதம் 3 மாதம் ஒரு மாதத்துலேருந்து 3 மாதங்கிற வரைக்கும் எதுக்கு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. மடியூட்டாடுகளுக்கு வேணால் பிரச்சனை இல்லைங்க, செனை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இந்த நம்ம கடாய் பாருங்க, இப்போ என்ன கொய்யாப்பழத்தை என்ன சாப்பிடுதுங்க. நம்மளதில் ஒரு மரம் இருக்குங்க. மரம் வந்து ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. காய்ச்சி கீழே பழங்க உளுந்ததுனால வேஸ்ட்டாக போகுதுங்கிறக்காக 2 நாட்களாக வந்து வாத்துக்கு எடுத்து போட்டிருந்தாங்க. இன்றைக்கி உளுந்த காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேல் தான் சாப்பிட்டுது. நல்லா சாப்பிட்டு நல்லா தெளிவாக இருக்குதுங்க. நம்மகிட்ட எடுக்கிற குட்டிகளை வந்து டேரெக்டாக வந்து பாருங்கள், மனசுக்கு பிடிச்சா எடுத்துகிட்டு போகலாங்க. இல்லை நம்ம அதான் வேறு பண்ணையிலேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து நம்ம பெருசாக கேரண்டி சொல்லி கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா இது நம்மகிட்ட வந்து ஒரு வாரமாக இருக்கிறனால இது குறை நிறைய நம்மளுக்கு தெரியுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கொடுக்குறப்ப வந்துங்க அது எப்படி இருக்குன்னு நம்ம கேரண்டி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் எடுக்கக்கூடிய ஃபார்ம் அத்தனையுமே பார்த்திங்கன்னா தரமான ஃபார்மில் தான் எடுக்கிறோங்க. எல்லாத்துக்குமே பிபிஆர் இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லா வேக்சின் பண்ணின ஃபார்மில் தான் எடுக்கிறோம். 100க்கு 100 அதுக்கு வேணால் நம்ம சொல்லலாமான்னு தவிர்த்துங்க. சென கேரண்டி எல்லாம் வந்து அவங்க சொன்னதை வச்சு கெடா தாண்டுச்சா இல்லையாங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியுங்க.
கன்ஃபார்ம் சேனல் வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. நண்பர்களோட அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, தனியா வந்து எனக்கு பர்சனலா கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் தனியா வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து கால் பண்ணி சொல்றதுன்னா கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. அதனால கேட்குற நண்பர்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சு விட்டு தான் சொல்லணுங்க. ஆனா அனுப்ப முடியாதுங்க. எதுவா இருந்தாலும் நான் YouTubeல போடுறது வந்து நோட்டிஃபிகேஷன் வராத நண்பர்கள் வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா, நம்ம WhatsAppல வந்து இதே நம்பருங்க 9843197143 இந்த நம்பரே தான் நம்ம WhatsApp குரூப் லிங்க்குங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நான் நம்ம லிங்க்கோட காப்பி அனுப்பிச்சு விட்றேன். உள்ள ஜாயின் பண்ணிக்கலாங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா, என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொல்றேங்க. ரொம்ப நன்றிங்க.